திருச்சிற்றம்பலம். தேசம் காக்க தெய்வீக தமிழ் இணையத்தின் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிராமி அந்தாதி என்ற சிறந்த பொக்கிஷத்திலிருந்து இன்று நாம் 44வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடலை பார்த்துவிட்டு அதன் பொருள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல பாடல். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்பது இந்த பாடல். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், தொடக்கத்தில் அம்பிகையின் இல்லற சிறப்பை முதன்மையாக கொண்டு தொடங்குகிறார். எங்களது சங்கரனார் என்று முதல் வரியில தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் என்று தொடங்குகிறார் இல்லையா. எங்களது சங்கரனார் என்று எங்களுடைய சிவபெருமான் என்று எத்தனை உரிமை கொண்டு அழைக்கிறார் பாருங்க. என்னுடைய சிவபெருமானுடைய மனை, அதாவது அவருடைய இல்லம் மங்களமாக இருப்பதற்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அவளேதான். அவளே ஆகிய அந்த அபிராமி அன்னைதான் காரணம். அவள்தான் இந்த வீட்டு நலன் சிறப்பு உருவதற்கு காரணமாகிறாள். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் காரணம் அந்த குடும்பத்தின் தலைவியாக விளங்கும் பெண்ணே ஆவாள். இதற்கு இந்த பாடலில் வரும் ஒரு சிறப்பான வார்த்தையை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன வார்த்தை? மனை மங்கலம் என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு வீடு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கிறது, மங்களகரமாக இருக்கிறது, மங்களமாக இருக்கிறது என்றால் அந்த இல்லத்து அரசியும் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியவளாக இருக்க வேண்டும். அவள் அவ்வாறுதான் இருப்பாள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவள் வீட்டை லக்ஷ்மிகரமாக வைத்திருப்பாள் என்றால் சுத்தமாக அந்தந்த இடத்துல இருக்குமாறு அமைத்திருப்பாள். பூஜை அறையை தெய்வம் குடியிருக்கும் இல்லமாக வைத்திருப்பாள். ஏன் படுக்கை அறையும் கூட அவ்விதமாகவே வைத்திருப்பாள். பிறகு அவளுடைய சமையலறையை பார்த்தால் அது கூட லக்ஷ்மிகரமாகத்தான் இருக்கும். புரந்தரதாசர் தன்னுடைய கீர்த்தனையில் சொல்கிறார் இல்லையா, பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, மனை மங்கலம் பொங்க பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, வாசலில் வண்ண கோலங்கள் இட்டு வாழை மாவிலை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நெய் விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அன்னையே வருக, பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, மனை மங்கலம் பொங்க பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. லக்ஷ்மி கடாட்சமாக விளங்கணும் என்பதற்காக நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குப்பை எங்கே போடாத, துடைப்பத்தை இப்படி வைக்காத, தலைமுடியை அங்கங்கே விரித்து தூவாத, விளக்கு வைக்க நேரம் தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருக்காத, வாசலில் உட்கார்ந்துக்கிட்டு கண்டதெல்லாம் பேசாத, விளக்கேற்றிய பிறகு நீ வீட்டை பெருக்காத, எப்பவுமே நச்சு வார்த்தையை பேசாத, சதா அழுது கொண்டிருக்காத, சண்டை போடாத என்று எத்தனையோ அறிவுரைகளை சொல்வார்கள். முன்காலத்தில் அவர்கள் சொல்படி நாம் நடந்தோம். துணியை கண்ட இடத்துல அவுத்து போடாமல் அதை மடித்து வச்சோம், வாசல் தெளித்து கோலம் போட்டோம். மூதேவி நம்ம வீட்டை விட்டு போய் சீதேவி நமக்கு வந்துருவா, அதனால சாம்பிராணி தூபத்தை போடு, ஸ்ரீதேவி நம்மை தேடி வருவாள். துணியை நீ கொடியில் உலர்த்தினேன்னு உண்டுமானா
சாயந்தரத்துக்குள்ளே அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு மடித்து வச்சிரு, புது துணியை நீ கொடியில் போடாத. இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை கேட்டு சலிப்பதில்லை. அவங்க சொல்லதை கேட்டு ஏன்னா நமக்கு தான், நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம செய்வோம். ஆனால் இப்போ உள்ளவர்கள் அப்படி இல்லை. ஏன் இவர்கள் வரும்போது ஏன் இப்படி வைக்கணும், இதை ஏன் இப்படி செய்யணும், அது செய்யாட்டா என்ன நடக்கும், வேறு வேலை இல்லை உங்களுக்கு என்று சொல்லி அசட்டை பண்ணி விடுவார்கள். ஏன் செய்யணும் என்றால், ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையை எவ்வாறு கடைப்பிடித்து முன்னேறணும் என்பதற்காகத்தான் இதை செய்ய வேண்டும். வெளியில் போகும்போது மாத்திரம் அழகாக மேக்கப் போட்டுக்கிட்டு போனால் மட்டும் பத்தாது, வீடும் மேக்கப்பாக இருக்கணும். குலப்பெண்ணாக இருக்கணும்னா அவள் தன் மனையை, தன்னுடைய இல்லத்தை மங்களகரமாக வச்சிருக்க வேண்டும் என்று இப்பாடல் முதல் வரியில் தெளிவாக சொல்கிறார் அபிராமிப்பட்டர். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டு குலமங்கையும் வீட்டை நன்றாக அலங்கரித்து வைத்திருக்க வேண்டும். இதில் மனை மங்கலம் என்றால் மனையை மங்கலமாக வைத்து கொள்ளும் தன்மை. அபிராமி அன்னைக்கு அவளுடைய மனை என்று சொன்னால் இந்த உலகம்தான். உலகத்தையே இல்லமாக்கி இறைவனை அதற்கு காவலாகவும் இறைவி அதற்கு துணையாகவும் இருக்கின்ற போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சரியாக நேர்த்தியாக அம்பாள் பராமரித்து வைத்திருக்கிறாள். வீடு மிக நேர்த்தியாக சுத்தமாக அழகாக இருக்கிறதே என்று ஒரு ஆண்மகனை நம்ம கேட்டோன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், இதற்கெல்லாம் காரணம் என் மனைவி தாங்க, அவள்தான் எங்கள் மனையை மங்கலமாக வைத்து கொண்டிருக்கிறாள் என்பான். இறைவன் உலகை படைத்தான். அவன் படைத்த இவ்வுலகை அம்பாள் மிக மிக அற்புதமாக காத்து வருகிறாள். சரி, அப்படி காத்து கொண்டிருக்கிற அம்பிகை இன்னும் என்னெல்லாம் செய்கிறாளாம், அதை அடுத்ததாக சொல்கிறார். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் என்று தொடருகிறார். இவள் நம்மை காத்து ரட்சிக்கின்ற தெய்வமாக மட்டுமல்ல, அன்னையாகவும் ஆதி பராசக்தியாகவும் இருக்கிறாள். அவளே சிவபெருமானை, ஆதி பராசக்தியே சிவபெருமானை படைத்தாள். அவள் படைப்பதற்கு முன்பே, சிவபெருமான் இவ்வுலகத்தை படைப்பதற்கு முன்பே ஆதிசக்தியாக இருந்து அனைத்தையும் சிறப்புற நடத்துகிறவள் அவளே என்பதை மிக தெளிவாக இப்பாடலில் பதிவு செய்கிறார். அப்போ வீட்டை காத்து மங்களமாக வைத்திருக்கும் இவளே அன்னையுமாக இருக்கிறாள், ஒரு தாயாக இருக்கிறாள். ஒரு தாய் எப்படி ஒரு குடும்பத்தை காத்து அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை அறிந்து அதற்கு முன்பே அதற்குரிய பணிகளை செய்வாளோ, அதுபோல அவளே அன்னையாக ஆதி பராசக்தியாக இருந்து சிவம் செய்யும் செயலையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறாள் என்று இதில் பதிவு செய்கிறாள். ஆகையினால் அவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். அவளே கடவுள் யாவர்க்கும் மேலானவள் என்று சொல்லிட்டார். இவ்வளவு செய்ததுனால இவளே கடவுளர், இவளை விட கடவுள் பெரிய கடவுள், அவளை நீ அந்த கடவுளை நீ எங்கேயுமே நீங்கள் தேடிச்சு போக வேண்டாம். இவளே மேலை தெய்வம், யாவர்க்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைவியுமாக நிற்பவள் அபிராமி அன்னையே. இவளுக்கு மேல் வேறொரு தெய்வம் இல்லை என்பதைத்தான் இந்த வரிகளில் மிக அற்புதமாக ஆழமாக பதிவு செய்கிறார். ஆகையினால் அவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் என்று. எவ்வளவு ஆழமான பதிவு! அபிராமியை பிடிச்சியா போதும், ஏன்னா அவளே நல்ல மங்களம் அருள்பவள், அவள்தான் நமக்கு அன்னையாக இருப்பவள், இவளுக்கு மேல் வேறொரு தெய்வம் இல்லை. இப்போ ஒரு வேலை விஷயமா நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம். அங்கே போய் அங்கே இருக்கிற அதிகாரியை பார்த்து, ஐயா எனக்கு இந்த வேலை ஆகணும், இந்த வேலை கிடைக்க நான் என்ன செய்யணும், உங்களால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்கிறோம். அவர் நமக்கு உதவ மனம் கொண்டவராக இருந்தால் என்ன சொல்வார்? ஐயா அந்த வேலை கிடைக்க என்னளவில் எதுவும் செய்ய இயலாது, நீங்கள் எல்லாருக்கும் மேலான ஒரு அதிகாரி அங்கே இருக்காருல்ல, அவரை போய் பார்த்து உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள், அவரால் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் என்று சொல்வார் இல்லையா? அதுபோல நாம் செய்தால் நமக்கும் ஒரு நல்ல வழியை அந்த மேலதிகாரி சொல்லுவார். அதை கேட்டு கீழே உள்ளவங்க எல்லாரும்
அதுபோல நடந்து நம்முடைய காரியம் வெற்றியாக நடைபெற உதவுவார்கள். அதுபோல எல்லோருக்கும் மேலே அதிகாரி அபிராமி அன்னைதான். இவளுக்கு மேலே ஒரு கடவுள் இல்லை. ஆகையால் இவளே மேலை கடவுள். அவளை நாம் இறுக பற்றி கொள்வோமானால் எல்லா நலன்களும் அவளே நமக்கு அருளுவாள் என்று பதிவு செய்கிறார். இனி இறுதி வார்த்தை, இறுதியான வரி, நிறைவு செய்யும் வார்த்தை என்ன என்றால், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று முடிக்கிறார் இப்பாடலை. துவளேன், துவளேன் என்றால் இனி நாம் ஒவ்வொரு தெய்வமாக சென்று எனக்கு இந்த கருணையை கொடு, எனக்கு அந்த கருணையை கொடு, எனக்கு இதை செய் அதை செய்யணும் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு ஏன் இதை செய்யலைன்னு நான் அவள்கிட்ட கோயிலாக சென்று ஒவ்வொரு தெய்வங்களையாக கேட்டு வர மாட்டேன். ஏன்னா அப்படி கேட்டு நான் ரொம்ப துவண்டு விட்டேன், சோர்ந்து விட்டேன். இனிமேல் நான் துவள மாட்டேன். அதைத்தான் துவளேன் என்ற இறுதி வரியில் சொல்கிறாரு. இனி நான் உற்சாகத்தோடு இருப்பேன். இனி எனக்கு வேண்டியது எதுவோ அதை என் அன்னை அபிராமி பார்த்து கொள்வாள். அதனால் இனி எந்த ஒரு தெய்வத்தையும் போய் நான் வேண்ட மாட்டேன். அபிராமி மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்கிறார். ஒரு தெய்வத்தை இறுக பிடித்து கொண்டால் கடைசி வரைக்கும் அந்த தெய்வத்தை நாம் முழுமையாக வணங்கி அவளை பற்றி கொள்ள வேண்டும். அதுவே நம்மை காக்கும் என்ற அதி தீவிரமான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த தெய்வமும் நமக்கு இறங்கி வந்து அருள் செய்யும். எல்லாமுமாக அபிராமி இருக்கிறாள். ஆதிபராசக்தியாக அவளே இருக்கிறாள். அவளுக்கே நான் உண்மையான தொண்டு செய்து மெய்த்தொண்டு செய்து என்னுடைய வாழ்க்கையை கடைத்து ஏற்றுவேன் என்று அருளுகிறார். இப்போ இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு என்ன பலன் சொன்னால், ஒரு பிரிவு உணர்ச்சி இல்லாத நிலையை இந்த பாடலை நாம் பாராயணம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும். பிரிவு உணர்ச்சின்னா என்ன? எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கின்ற குணமே பிரிவு உணர்ச்சி. இந்த குணம் பலருக்கும் இருக்குது. இப்போ அண்ணன் தம்பி சின்ன பிள்ளையில் ஒற்றுமையாக இருப்பாங்க. வளர 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 இந்த ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் வேறு யாராவது நுழைவாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அது ஏன் சொத்து இது வான் சொத்துன்னு பிரிவு உணர்ச்சி ஏற்படும். அண்ணன் தம்பிக்குள்ளே மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தாய் தந்தையர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். அக்கா தங்கச்சிக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரிவு உணர்ச்சி இருக்குது. இந்த பிரிவு உணர்ச்சியை மாற்றி ஒற்றுமையாக வாழ வழிவகுக்கிற ஒரு பாடல் இந்த பாடலாகும். அதே போல் அந்த தெய்வத்திட்ட போய் அதை கொடு, இந்த தெய்வத்திட்ட போய் எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி பிரித்து தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வங்களாக வணங்காமல், உன்னையே சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை காப்பாற்று, யாருக்கு என்ன தெய்வம் பிடித்திருக்கிறதோ அதை மட்டும் அந்த ஒரே தெய்வத்தை ஏக தெய்வ வழிபாடு கொண்டு நாம் வணங்கி வந்தோமானால் பிரிவு உணர்ச்சி நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் அனைத்து சௌபாக்கியங்களும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைவன் கிடைக்கும் என்று கூறி இந்த பாடல், இந்த 44வது பாடலை இத்துடன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.